பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். அப்பா, அடியனை மறைத்து ஆவியானதமே இடைவிடவிடமாக ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நேரத்தில் நாம் அநேக பெரியவர்களாய் வந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு ஐயா வாட்ஸ்அப்பில் போட்ட இதை நீங்கள் யாவரும் பார்த்திருப்பீர்கள். குழந்தைகள் தின சிந்தனை தியான உரையாக வழங்கப்படும். ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்தின் குழந்தைகள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே வந்திருக்கிற நீங்கள் நானும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் குழந்தைகள். எனவே உங்கள் யாவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் குழந்தைகள் தின வாழ்த்துக்களை. ஒருவேளை நாம் வாட்ஸ்அப்பில் பார்க்கின்றோம். இன்றைக்கு எத்தனை பேர் அங்கே கூட்டத்தில் கலந்து கொள்ளுமோ அத்தனை பேரும் குழந்தைகளுக்கு வாழ்த்து சொன்னார்கள். எனவே நீங்கள் நானும் குழந்தைகளாய் இருக்கின்றோம் என்ற சிந்தனையோடு கூட இன்றைக்கு சிந்தனை தியான உரையாக வழங்கப்படும் என்ற அந்த ஆண்டவருடைய சித்தத்திற்கு இந்த நாளிலே அர்ப்பணித்து ஒருவேளை இந்த மாதத்தை நாம் தொடர் தியானத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர் தியானம். ஒருவேளை இந்த மாதம் பார்க்கின்ற போது நிலை வாழ்வு தரும் ஒளி வீசுவோம். அப்படின்னா நாம் ஒளி வீச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்பாட்டிலே ஏதோ ஒரு நிலையான ஒரு காரியம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நிலையான வாழ்வை நாம் பெறுவதற்கு அது கைகூடும் அல்லது வாய்க்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நான் அதன் அடிப்படையில் இன்றைக்கு தியானத்தை நான் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது திடீரென்று வாட்ஸ்அப்பில் வந்தது குழந்தைகள் தின சிந்தனை. எனவே குழந்தைகளாய் நாம் இருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் என்ன பண்ண வேணும்? கீழ்ப்படிய வேணும். கரெக்டா? அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளும் கீழ்ப்படிய வேண்டும். இதுவே இன்றைக்கு நான் காலையிலே இன்றைக்கு தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்டது நிலைவாழ்வதற்கு மொழி வீசுவதற்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது நாம் நிலைவாழ்வை பெறுகின்ற மக்களாக இருப்போம். அதன் மூலமாய் அநேகருக்கு நாம் ஆண்டவருடைய ஒளியை வீசுவோம் என்று சொல்லி சிந்திக்க முற்பட்ட பொழுது நாம் குழந்தைகள் தின வாழ்த்தை சொல்கின்ற பொழுது குழந்தைகளாக இருக்கின்ற நீங்கள் நானும் ஆண்டவருடைய குழந்தைகளாக இருக்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் நமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே கீழ்ப்படிதல் என்ற அந்த தலைப்பின் கீழ் இந்த நாளில் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 72ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:72. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? ஒரு கேள்வியோடு கூட இந்த நாளில் நாம் தியானிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்களும் நானும் கீழ்ப்பட்டே ஆக வேண்டும். எப்பொழுது ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படுகின்றோமோ அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டிலே நடைபெறுகின்ற ஒவ்வொரு நிகழ்வை பார்க்கின்ற பொழுது எங்கும் கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத சூழ்நிலை சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் நானும் எப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறோம் என்றால் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நாம் சாலையிலே போகின்ற பொழுது என்ன பண்ணணும்? பாதுகாப்பு விதிகளுக்கு நாம் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்படி தான் போக வேண்டும். இல்லை ரெட் சிக்னல் போட்டிருக்கிற போது நான் போவேன் என்று சொன்னால் என்ன ஆகும்? ரெட் போட்டால் நிற்கணும், எல்லா போட்டால் ரெடி ஆகணும், கிரீன் போட்டால் போகணும். அதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. ஆண்டவருக்காக நீங்களும் நானும் அரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் சொன்னால் ஆண்டவர் எப்பொழுது நம்ம எடுத்து பயன்படுத்துகிறாரோ அப்பொழுது நாம் செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். முடியாது என்று சொல்ல அல்ல.
முடியாது என்று சொல்ல அல்ல. வேண்டால் இன்றைக்கு நாம் ஒரு இடத்துல நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம். பணிபுரிந்த இடத்துல நமக்கு மேலதிகாரத்திலே நாம் பணிகின்றோம், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கின்றோம். நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் நாம் எந்த சூழ்நிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையில் வாழ்வது அவருடைய இருதயத்தின் விருப்பத்திற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அப்படினால் அங்கு பார்க்கின்ற பொழுது தன் தகப்பனை நேசிக்கிற மகனுக்கு அவன் கீழ்ப்படியும் என்று சொல்லி தகப்பன் விரும்புகின்றார். அதுதான் அவனுடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் நானும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படுகின்ற பொழுது யாரும் அல்ல, நம்மை படைத்து பராமரித்து இம்மட்டுமாக பாதுகாத்து வருகிறாரே அந்த பரம தகப்பன் மகிழ்வடைவராய் இருக்கின்றார். என்னுடைய பிள்ளை என் சத்தத்திற்கு கேட்கின்றது, என் சத்தத்தை கேட்டு சத்தத்தின்படி செயல்படுகின்றது சொல்லி கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அவர் இருப்பார். ஏனால் கர்த்தருடைய வார்த்தைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிதான் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் விழுந்த மிக பெரிய கடமையாக இருக்கின்றது. நாம் அநேக கடமைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். அவர் சொல்லுகின்ற வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் பார்க்கின்ற பொழுது 23ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். அல்லேலூயா. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். ஆண்டவருடைய வசனம்தான் இன்னைக்கு நம்முடைய காலுக்கு தீபமாக இருக்கின்றது. ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி நம்ம அழைத்திருக்கின்ற கர்த்தர் நம்முடைய காலுக்கு தீபம் இல்லாதபடி இருளிலே நடக்க நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அவருடைய வசனம்தான் உங்களுக்கும் எனக்கும் காலுக்கு தீபமாக இருக்கின்றது. இன்றும் யோவான் 15:14 பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்றது என்ன, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். முன்னுக்கு சொல்கிறார், என்னை வார்த்தையை கை கொள்ளுகிறவன் என் மீது அன்பு செலுத்துகின்றவன் அவன் என்னுடைய வசனத்தை கை கொள்வான் என்று சொன்ன கர்த்தர் அடுத்து சொல்கிறார், அதை யாவையும் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராயிருப்பீர்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நீங்கள் நானும் அவருடைய சிநேகிதராக இருக்கின்றோம் என்று சொன்னால் இன்னைக்கு நண்பர்கள் என்று சொல்கின்றோமே, நண்பர்கள் எந்த சூழ்நிலையும் விட்டு போக மாட்டார்கள் சொல்லி நாம் பார்த்திருக்கின்றோமே. அந்த நண்பனாய் அவர் சிநேகிதராய் நமக்கு இருக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். சாமுவேலுடைய வாழ்க்கையில என்ன அவன் என்ன செய்கிறது, ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் சிறு பையன். ஆனால் ஆண்டவர் அவனை அழைக்கின்றார். சாமுவேலே சாமுவேல் என்று அழைத்த பொழுது அவன் ஏலி அழைத்தார் என்று சொல்லி போய் கேட்கின்றான். கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், முதல் தடவை இல்லை நான் அழைக்கல, ரெண்டாவது தடவை அழைக்கிறேன், மூணாம் தடவையும் நான் அழைக்கல, இனிமேல் அழைத்தால் 3 சாமுவேலில் பார்க்கிற 4 முதல் 19 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சிறு சாமுவேல் இடத்துல சின்ன பிள்ளையாயிருந்த சாமுவேல் இடத்துல ஏலி சொல்கின்றார், நீ கூப்பிட்டால் உன் பெயரை சொல்லி கூப்பிட்டால் நீ சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கின்றேன். அதே போன்று மீண்டுமாக ஆண்டவர் அழைத்த போது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சொல்லி 10ஆம் வசனத்திலே அவர் சொன்னதாக பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, ஏதோ நாம் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் அல்ல என்று அல்ல. அன்றைக்கு சாமுவேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு இதனால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் அநேக வார்த்தைகளை அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவர் மூலமாய் அநேக வார்த்தைகளை கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கொடுக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும், கேட்கின்ற மக்களாய் அல்ல. இன்னைக்கு அநேக மக்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் எங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுவார், யார் இன்றைக்கு மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறியாத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இந்திய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நானும் அன்றைக்கு சாமுவேல் மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், அடியேன் கேட்கிறேன். நாம் கேட்கின்ற பொழுதுதான் மற்றவருக்கு சொல்ல முடியும். நானே கேட்க மாட்டேன் என்றால் மற்றவருக்கு நான் எப்படி அறிவிக்க முடியும், எப்படி சொல்ல முடியும்? உடன் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவர்கள் விழுந்த கடமை ஆண்டவருடைய வார்த்தை கேட்டே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்கின்ற பொழுது அங்கு பார்க்கிறோம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்கின்றார், நீங்கள் வாசிக்கலாமே,
யாக்கோபு 1:22 அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஹல்லேலூயா. நம்ம கேட்டு கேட்டு போறோம். ஆனால் யாக்கோபு சொல்கிறார், நீங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி. அதனால் எப்படி இருக்குது? நாம் கேட்டு அதன்படி நாம் செயல்படவில்லை என்று சொன்னால் நமக்கு சொல்லுகிறவர்களுக்கு எந்த இது அல்ல. அங்கே என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் வஞ்சிக்காதபடி. நீங்கள் கேட்ட வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளாக சென்று நீங்கள் ஒரு மனம் திரும்பதற்கு ஏற்ற கனி கொடுக்கின்ற பொழுதுதான், அங்கு நீங்கள் அதை செய்கிறவர்களாய் இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் மேல் அன்புள்ளவராய் இருப்பார். அங்கு பார்க்கின்ற மிக அருமையாக உங்களை வஞ்சிக்காதபடிக்கு. இன்றைக்கு நாம் வஞ்சிக்கப்படாதபடி வாழ அழைக்கப்படுகின்றோம். மற்றவர் நம்மை வஞ்சிக்க கூடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்யவில்லை என்றால் நீங்களே உங்களையே வஞ்சித்துக் கொள்கிறீர்கள் என்று சொல்லி யாக்கோபு மூலமாய் நமக்கு சொல்லுகின்றார். நான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். தன்னுடைய முதிர் வயதிலே பெற்ற தன் ஒரே குமாரனை பலியிடும்படி தேவன் கட்ட பொழுது எவ்வளவு கீழ்ப்பிடிதல். இந்த கீழ்ப்பிடிதல் என்பது யாருக்கும் வராது. வருமா? அதனால தான் சொல்றது, அது பூர்ண கீழ்ப்படிதல், முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். தனக்கு 99 வயதிலே ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஏக சுசதனை பலியிட சொன்ன பொழுது அந்த பிள்ளையாண்டான் கேட்கின்றான், எல்லாம் இருக்கிறதே, பலிக்கான எல்லா பொருளும் இருக்கிறதே, ஆட்டுக்குட்டி எங்கே? ஒரு தகப்பனுடைய உள்ளத்திலே எப்படி வியாழம் இருக்கும்? பெத்த மகன், தன்னுடைய முதிர் வயதிலே நாம் பெற்றெடுத்த மகன் சொல்லி கேட்கின்றான், எங்கே ஆட்டுக்குட்டி? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆபிரகாமிடத்திலே மட்டுமல்ல, அந்த ஈசாக்கிடத்திலே காணப்பட்ட அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அதன் மூலமாக தான் ஆபிரகாம் இன்றைக்கும் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அவர் என்ன சொல்கின்றார்? நீ ஆதியாகமம் 22:12 சொல்கின்ற பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தியானால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிடுகிறேன். நீ கீழ்ப்படுவாயானால் ஆசீர்வாதம் உண்டு. அது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வசனத்துக்கு நீங்கள் நானும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் அதே ஆசீர்வாதம் சகல ஜாதிகளுக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள், ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதனால்தான் அவர் விசுவாசத்தின் தகப்பான். இன்றைக்கு நாம் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வருகிறது. எங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே வந்து முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்துகின்றோமா? இன்றைக்கு நீங்கள் நானும் ஆவியிலே பலம் கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவருடைய திருசன்னிதானத்திலே வந்து அவர் கொடுக்கின்ற வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆவியிலே பலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆவி அவிழ்த்துப்படத்தக்கதான காலங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் வழிநடத்துகின்றவரா இருக்கிறாரா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நமக்கு தெரிந்த ஒன்று, லூக்காவிலே பார்க்கின்ற பொழுது அங்கே தேவதூதன் வந்து சொல்லுகின்றார், மரியாதையிலும் யோசேப்பிடத்திலும், முற்றிலுமாக நான் ஆண்டவருக்கு அடிமை. தேவதூதன் சொன்ன மாத்திரத்திலே நான் புருஷனை அறியேனே என்று சொன்ன பொழுது, இல்லை, பரிசுத்த ஆவி உண்மையில் விடணும். கேட்ட மாத்திரத்திலே நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்னைக்கு அடிமைத்தனத்தின் நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள அடிமைப்பட்டிருக்கின்றோம். அடிமை என்பது ஆண்டவருக்கு நீங்கள் நானும் அடிமைகளாக இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அன்றைக்கு மரியாவுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தது மட்டுமல்ல, முழு மனுக்குலமும் ரட்சிக்கப்பட்டது. அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அர்ப்பணிப்பு, அந்த கீழ்ப்படிதல் உண்டா? இரட்சகர் உலகத்திலே தோன்றுவதற்கு அன்றைக்கு மரியாளும் யோசேப்பும் இருந்தார்களே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேரை நாம் மீட்டுக் கொண்டிருக்கின்றோம்? எத்தனை பேருக்கு நாம் ஆண்டவருடைய இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அது மட்டுமல்ல, நமக்கு தெரிந்த ஒன்று,
அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்கின்ற பொழுது சவுலுடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கின்றோம். சபையை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை அழித்துக் கொண்டிருந்தான். 9ஆம் அதிகாரத்தில் பார்ப்பேன் சொன்னால் அவன் நிருபம் எழுதி வாங்கி கொண்டு போகின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? ஆண்டவர் இடைப்படுகின்றார். இடைப்பட்ட மாத்திரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அந்த சவுல் என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு கீழ்ப்படிதல்! நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் நானும் நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாம் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோமா? இன்னைக்கு நாம் எப்படி கையை தூக்கி கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருடைய திருச்சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நான் ஒன்றும் அல்ல ஆண்டவரே, நான் வெறுமையானவன், எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை நீர் எடுத்து கருவியாய் பயன்படுத்தும். நான் அதற்கென்று உம்முடைய திருச்சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கின்றேன். அன்னைக்கு சவுல் அர்ப்பணித்த நிமித்தமாக பவுலாய் வந்து அநேக ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்படின்றால் நம்முடைய சித்தத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். நம்மை அர்ப்பணிக்கின்ற கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவர் செயலாற்ற முடியும். கீழ்ப்படியாமை இருக்கின்ற பொழுது நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்றைக்கு நாம் கீழ்ப்படுகின்றோமோ, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகின்றோமோ, அப்பொழுதுதான் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பமாய், திருச்சபையாய் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அநேகருக்கு நாம் ஒளியை வீசுகின்றவர்களாய் இருப்போம். ஆனால் கீழ்ப்படியாமையின் ஆசீர்வாதங்களை இழந்தவர்களை நாம் வேதத்திலே காண்கின்றோம். ஆதாம் ஏவாளும், ஆதி தாய் தகப்பன், ஒன்று கீழ்ப்படியில, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஒன்று எதை செய்யக்கூடாதோ அதே மனுக்குளம் தான் இன்றைக்கும் இருக்கின்றது. செய்யாதே தொடாதே என்றால் அதை தொட்டு பார்ப்போம், செய்யாதே என்றால் செய்து பார்ப்போம், நடக்காதே என்றால் நடந்து பார்ப்போம். அன்றைக்கு நடந்ததோ அதே தான் இன்றைக்கு மனிதனுடைய சுவாபமாய் மாறிவிட்டது. அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம், அதன் மூலமாய் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். கீழ்ப்படியாத நிமித்தமாய் ஆண்டவரோடு சந்தித்தவர்கள் ஒரு குளிர்ச்சியான வேளையிலே வந்திருக்கின்றார். வந்து, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இன்றைக்கு உங்களையும் என்னையும் பேர் அடைந்திருக்கிற கர்த்தர், ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் சொன்னால், அதே ஆண்டவர் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் சொல்லி கூப்பிட உயிரவாக இருக்கிறார். விடுகிறவர் அல்ல, எப்படி வாழ்ந்துட்டு போன விடுறவர் அல்ல. அன்னைக்கு ஆதாமை கூப்பிட்ட பொழுது அவன் சொல்கிறான், நான் நிர்வாணியா இருக்கிறேன். நிர்வாணம் நம்முடைய ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவரோடு கூட நீங்கள் நானும் இல்லை என்று சொன்னால், ஒருவேளை உலகத்தில் இருக்கிற மக்கள் மத்தியிலே பட்டு சேலை, பட்டு சட்டை போட்டு, பட்டு வேஷ்டி கட்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாம் நிர்வாணியோ வெளியில் நடக்க முடியுமா? ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் நாம் நிர்வாணிகளாய் காணப்படுகிறவர்களா இருக்கிறோம் என்பதை அறிந்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, லோத்தின் மனைவி நாம் அறிந்திருக்கின்றோம். லோத்தின் மனைவி அங்கு பார்க்கின்ற பொழுது தூதரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வானத்திலிருந்து வர்ஷிக்கப்பட்ட கந்தத்தினாலே அக்கினாலும் சோதம் பட்டணம் திரும்பி பார்க்காதுன்னு சொல்லியாச்சு. எதுக்கு போய் பார்க்கணும்? சோதம் அழிய போது நீங்கள் தப்பிச்சு போங்க, திரும்பி பார்க்காதீங்கன்னு சொல்லியாச்சு. என்னாச்சு? பார்த்த நிமித்தமாய் ஆதியாகமம் 19:26 உப்பு தூணாய் ஆனால் என்று பார்க்கின்றோம். அதே போன்று கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசே பூமியின் சகல மனிதருக்குள்ளும் சாந்தம் உள்ளவன் என்று சொல்லி என்னாகவும் 12:13 பார்க்கிறோம். ஆனால் இருந்த போதிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமையால் காதேசில் கண்மலையை தன் கோலினால் ஓங்கி அடித்தது நிமித்தமாய் என்னாகவும் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அடிக்காதுன்னு சொல்கிறாரு, அடித்தது நிமித்தமா அவனுடைய என்ன வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை காணதான் முடிஞ்சது. எத்தனை பேர் போனீங்களா அந்த இடத்த? நாங்களும் போய் நின்று பார்த்தோம். கானான் தேசத்தை அவர் பார்த்த இடம் தான். அதுக்கப்புறம் அவளோட கானான் தேசத்துக்கு போக முடியல. அப்புறம் யோசுவாவை கொண்டு தான் அவர் வழிநடத்தினார். அவரை கொள்ளுகின்ற பொழுது மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரோ, அடிக்காதன்னா அடிக்காத, அடின்னா அடி தானே. அங்கே கடல் இருக்குது, செங்கல் இருக்குது. மோசே சொல்கிறார், கோல் எடுத்து அடி, ரெண்டாக பிரிந்தது.
எல்லாரும் போனாங்க. பின்னால் வந்து எகிப்தின் ரதங்கள் எல்லாம் வந்துச்சு. நடுவில் போய் எல்லாம் குவியலுக்குள்ளாக போய்விட்டது. ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகின்றவராக இருக்கின்றார். அங்கே பார்க்கின்ற பொழுது அது ஆசீர்வாதத்தை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ராஜாவாகிய சவுலுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விதித்த கட்டளையெல்லாம் துணிந்து சர்வாங்க தகன பலி செலுத்தின நிமித்தம் இஸ்ரவேலின் ராஜபாதத்திலிருந்து தள்ளப்பட்டார். 1 சாமுவேல் 13:9 தனக்கு என்ன வேலையோ, ராஜாவுக்கு உள்ள வேலை ராஜா, ஆசாரியருக்குள்ள வேலை ஆசாரியர். ஆனால் அங்கே என்ன நடைபெற்றன? தான் போய் சர்வாங்க தகன பலியை நடத்தின நிமித்தமாய் அங்கே என்ன நடைபெற்றது? ராஜ வாரியத்திலிருந்து தள்ளப்பட்டான் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் வேதத்தில் உள்ள வசனங்கள் தான், நாம் கையிலே கொண்டு வருகின்ற வசனங்கள் தான். அப்படின்னா நம்முடைய கீழ்ப்படுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? காணா ஒரு திருமணத்தில் குறைவுபட்ட பொழுது மரியாள் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வேலைக்காரர்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் செய்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படுத்த நிமித்தமாய் தண்ணீர் ருசியுள்ள திராட்சரசமாக மாறினது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் ருசியுள்ள திராட்சரசமாய் அநேகர் பருகி அவர்கள் ஆனந்தமடையத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வைத்திருக்கின்றார். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, சில வேளைகளில் கீழ்ப்படுகின்ற பொழுது நமக்கு வலியும் உண்டு, வேதனையும் உண்டு. உண்டா இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்கள். இல்லை, ஒருத்தர் சொல்கிற பார்த்தா ஆண்டவருக்காக நீங்கள் நான் ஏதாவது செய்யணுனாக்கா வலியும் வேதனையும் இருக்குது. அதற்கெல்லாம் நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையும் அசராதபடி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எதாக இருந்தாலும், நம்முடைய குடும்ப காரியங்கள் எதாக இருந்தாலும், நம்முடைய திருச்சபையின் காரியங்கள் எதாக இருந்தாலும், நம்முடைய சமுதாயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி எதாக இருந்தாலும், அதை நம்ம முற்றிலுமாக ஒரு தியாக உணர்வோடு கூட ஆண்டவர் அப்படி தானே கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் எப்படி கீழ்ப்படிந்தார்? இதா எந்த நோக்கத்தில் அனுப்பிச்சாரோ அதை தன்னை முற்றிலுமாக தியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கெடுவது, ஆனால் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். நான் எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறோம் அந்த வார்த்தையை சொல்லி, எனக்கு இது வேணும், என் குடும்பத்துக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு இது வேணும். ஆனால் எல்லாவற்றிற்காக நம்ம ஆண்டவரை துதிக்க அழைக்கப்படுகின்றோம், ஸ்தோத்திரிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு சோமா ரொம்ப ஒரே பிள்ளை, குழந்தை, பெண் பிள்ளை வச்சுருக்காங்க ஒரு குடும்பத்தில். திடீரென்று நோய்வாய்ப்பட்டு விட்டது. எப்படி இருக்கும் அந்த குடும்பம்? எல்லாம் போகிறாங்க, டாக்டர்கிட்ட போகிறாங்க, எங்கே போகிறாங்க, ஒன்றும் இதாகலை. சொல்லி இது பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் முடியாது, ஐசியூவில் இருக்குது, பார்க்கவும் விடலை. நீங்கள் வீட்டுக்கு போங்க. அந்த பெற்ற தாயும் தகப்பனும் வந்து கண்ணீரோடு இருக்கிறார்கள். எங்கே போகிறது? ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஆலயத்தில் போதகர் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிற்காகவும் முடியுமா? நம்முடைய வாழ்க்கை நீங்கள் நானாக இருந்தால் கூட முடியுமா? அவர்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டால் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்துட்டு ஆவியானவர் உணர்த்தினது, நீங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவங்க போய் திருப்பி அழுகிறாங்க. ஒரு என்னடா நம்ம ஒரு ஆதலான வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஸ்தோத்திரம் செய்ய சொல்கிறாங்க. கடைசியாக போய் அவர்கள் 2-3 நாட்கள் ஆகின்றது. அங்கே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. சரி, அந்த போதர் சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணி பார்ப்போமே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், அன்பான பிதாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரம், எங்களுக்காக ஒரே மைந்தனை அனுப்பி கொடுத்ததே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். எனக்கு கிருபியாக எங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுத்ததே ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஏற்ற வேளையில் ஒரு குழந்தையை கொடுத்தீரே, 18 ஆண்டு காலமாக அது எங்களோடு கூட இருக்கத்தக்கதான கிருபியை கொடுத்தீரே. எங்கள் பெண் பிள்ளைக்காக ஒரு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அது வியாதியோடு இருப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம். நீர் சுகம் கொடுக்க போகிறீர், அதற்காக ஒரு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் கையை கோர்த்து முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லியிருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆஸ்பத்திரியிலிருந்து ஃபோன் வருகிறது. ஃபோன் வந்தோடனே நீங்கள் உடனே பரட்டுவாங்க. அவர் சொல்கிறார்கள், என்னன்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரில. ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக எல்லாம் நார்மலாக இருந்தது. உங்களுடைய குழந்தை எந்த விதமான மரண பயம் இல்லை என்று சொல்லி நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ளவராக இருக்கின்றார். நாம் அவர் துதி ஸ்தோத்திரங்களை ஏறிக்கின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு நல்லது கிடைச்சா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அன்பானவரே ஸ்தோத்திரம்.
அதனால் நமக்கு அற்புதத்தை நடக்கின்ற கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கின்ற போது நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய எந்த வியாகுலமாக இருந்தாலும் நான் ஏற்கனவே பலவீனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய சுழுவீனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பலவீனத்திலிருந்து பலனை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய சுழுவீனத்தில் சுகத்தை கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய பலவீனங்கள் நீங்கும், உங்களுடைய சுகவீனங்கள் நீங்கும், உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகின்ற எல்லாவற்றையும் நீக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக ஆண்டவர் நம்ம நடத்தலாம். இன்றைக்கு அவர் தங்கத்தை பார்த்துருக்கோம். தங்கம் இந்த பல ஜொலிக்குது. எப்படி அதை உருக்கி அடித்து அதை ஒரு பொருளை ஆக்கி நம்ம போட்டோடனே பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கா? அப்போ தான் வீட்டுக்காரர் சொல்லுவார் நல்லா இருக்குது சொல்கிறாங்கல்ல. நம்முடைய அழகை ஆண்டவர் கொண்டு வர வேண்டும்னால் அந்த தங்கம் எவ்வளவாய் அடிக்கப்படுகின்றது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் சந்தோஷம் அல்ல, எல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுப்பதல்ல. நமக்கு வரக்கூடிய பாடுகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நாம் சகிக்கின்ற பொழுது, ஆண்டவரை நாம் துதிக்கின்ற பொழுது எல்லாம் மாறி போவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. ஆண்டவர் அதுதான் தன்னை முற்றிலும் ஒப்படைத்தது போல நம்மை ஒப்படைக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய ஆண்டவருக்கு விசுவார். கொலேசியர்களை எடுத்துக்கொள்வோம். கொலேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலேசியருக்கு எடுத்துக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்களை பார்க்கின்ற சொன்னால் அங்கு பார்க்கின்றோம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், அவர்கள் கசந்து கொள்ளாதீர்கள். அடுத்தது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அப்போ பாருங்க, அப்படின்னே நம்ம பிள்ளைங்க எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து எல்லா காரியத்திலும் நீங்கள் நானும் கீழ்ப்படுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க அளிக்கப்படினோம். அது கர்த்தருக்கு பிரியம். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. எல்லா காரியத்திலும் நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான், நமக்கு எந்த சூழ்நிலையிலும் அவர் கீழ்ப்படுகின்ற பொழுது அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அடுத்ததாக, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகளை திருவிட்டு போகாதபடி அவருக்கு கோபப்படாதீர்கள். அடுத்தது, வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமானர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள். அப்படின்னா வேலை செய்கின்றோம்னு சொன்னால் நாம் செய்கின்ற பணியிடத்தில் நமக்கு மேல் அதிகாரத்தில் எல்லா காரியத்திலும் நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதுதான் அது ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதாக இருக்கின்றது. அது மட்டுமில்லை, நீங்கள் மனுஷரை பிரியமாக இருக்க விரும்புகிறானால் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாயும் கவனமில்லாமலும் இருதயத்தோடு ஊழியம் செய்யணும். நம்முடைய இருதயம் எப்படி பண்ணால் கபடற்ற இருதயமாய், வஞ்சகம் இல்லாத இருதயமாய், தேவனுக்கு பயப்படுகின்ற இருதயமாய் ஆண்டவர் என்னை பார்க்கின்றார். யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, என்னுடைய மேல் அதிகாரி பார்க்குறாரோ இல்லையோ, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் உணர்ந்திருக்கின்றேன். எதற்காக நான் மாதம் மாதம் ஆண்டவர் என்னுடைய கையின் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறாரோ, ஊதியம் பெறுகின்றனோ, அந்த ஊதியத்துக்கு ஏற்ற வேலையை என்னுடைய அதிகாரிக்காக செய்யவில்லை, தேவன் பார்க்கின்றார் என்ற அந்த சிந்தையோடு கூட நாம் செய்ய அழைக்கப்படுகின்றோம். எனவே தேவனுக்கு பயப்படுவர்களாய் கபடமில்லாமல் இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே, நல்லா கேட்டுங்க, இது கிறிஸ்தவர்களுக்காக பவுல் சொல்கிறார், கர்த்தரை நீங்கள் சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராய் பெறுவில் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பட்சபாதமே இல்லை. நாம் எதையும் நாம் குறித்தில்லை, எல்லாவற்றிற்காகவும் கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ, அவருடைய பிள்ளையாக முத்தரித்திருக்கின்றாரோ, நான் கீழ்ப்படிவேன். கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் நீங்கள் நானும் வளர ஆண்டவர் இந்த நாளில் அழைத்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்திருக்கின்றோம். கீழ்ப்படிவோம்.
கீழ்ப்படிவோம். ஏனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம். நாம் என்ன பலி செலுத்தினாலும், எந்த தகன பலி செலுத்தினாலும் அது ஒன்றும் அல்ல. அது கர்த்தர் அது மேல் பிரியமாய் அல்ல. அது தேவை. ஆண்டவருடைய திருச்சித்தம் நிறைவேற வேண்டும். நம்முடைய சபையின் மூலமாய் அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய வேண்டும். நம்முடைய சபையின் மூலமாய் இன்னும் சபைகள் அநேகம் எழுப்ப வேண்டும். அதற்கு நீங்கள் நானும் கொடுத்தே ஆக வேண்டும். அதிலே மாற்று கருத்தல்ல. ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் நானும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தை நான் ஆண்டவரே இந்த நாளில் பிள்ளையாய் உடைய கரத்திலே வந்திருக்கிறேன்ப்பா. நீர் இந்த நாளிலே நீர் எங்களுடைய இந்திய தேசத்தின் குழந்தைகள் தின சிந்தனையை சிந்திக்க முடியாது. நான் உம்முடைய குழந்தையாய் இந்த நாளில் நீர் கொடுத்த வார்த்தையை நான் சிந்திக்க நம்முடைய இருதயத்திலே நிலைநிறுத்தி வரக்கூடிய நாட்களிலே நாம் அநேகருக்கு முன்பாக சாட்சியாய் இருக்க தூய இம்மானுவேல் ஆலயம் அநேக ஆலயங்களுக்கு ஒரு சாட்சியின் ஆலயமாய் இருக்க நீங்கள் நானும் ஜெபிப்போம். நாம் செயல்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் தாமே ஆவியானவர் தாமே உங்களுக்கு எனக்கும் கொடுப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் நாளிலே ஆவியானவருமாய் கொடுத்த கீழ்ப்படுதல் உள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு வசனமும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் நிலைநிறுத்தி ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் கர்த்தாவே உங்களுடைய சத்தத்தை கர்த்தாவே நாங்கள் கேட்கின்ற பிள்ளைகளாய் கர்த்தாவே எங்களை கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்டவர்களாய் மட்டுமல்ல ஆண்டவரே அதன்படி நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு பலனின் தாரும் அப்பட்டவரே. நாங்கள் பலனற்ற மக்கள் ஆண்டவரே, எங்களால் முடியாத ஆண்டவரே, ஆனாலும் நாங்கள் செய்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் நீர் பார்த்திருந்து கொடுத்த கர்த்தாவே நாங்கள் இருக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்த மக்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் கிடைக்கின்றோம். மீட்பரே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.